அன்பான தமிழ் உள்ளவங்களை விழுடு ரைட்டர் சச்சி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இப்போ மாஸ்குலின் எனர்ஜி எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் see. Oh my god. Lot of disturbance. Cards are spilling out. ஸோ நான் ரீடிங் பண்ணுறதுல யாருக்கும் இஷ்டம் இல்லை. காமிக்ஸ் ஆர் ட்ரைங் தேர் மோஸ்ட் பிச்சஸ். Let's see. Nothing is going to stop us. ஸோ ஃபஸ்ட் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் வெதர் அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது பட் ஸ்பிரிட்ஸ் ரொம்ப கிளியராக இருக்காங்க உங்களுக்கு மெசேஜ் சொல்கிறதுல. கண்டிப்பாக கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் இப்போ இது மாஸ்குலின் எனர்ஜி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் இந்த மாஸ்குலின் கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் ஆகலாம். பட் மேபி இந்த மாஸ்குலின் காசுக்கு ஆசைப்பட்டு இல்லை பெருசாக எதையோ சம்பாதிக்கணும்னு நினச்சி எதுலேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ உங்ககிட்ட காண்டாக்டில் இல்லை. பட் அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்களான்ற கொஷனுக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ், இங்கே 9 of cups, எம்பரர். மை காட், ஹீ இஸ் ஸ்டாண்டிங் இன் ஹிஸ் பவர். சன். இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தம்னு சொல்கிறத விட ரொம்ப வேதனைப்படுறாங்க. என்ன வேதனை அப்படின்னா அவங்க எங்கேயும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாட்டிக்கிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. மேபி இந்த காமிக்ஸ் பற்றி விஷயம் புரிஞ்சிருச்சு. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. ஏன்னா இந்த லவ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. என்ன நடந்தாலும் சரி, இந்த காதல் நம்மளை விட்டு போக போகிறதில்ல, இல்லைனா இந்த காதல் தான் நமக்கு எல்லாமே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாஸ்குலினுக்கு புரியுது. பட் இன்னுமே இந்த மாஸ்குலின் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாங்களான்னா இல்லை. அட் ப்ரெசன்ட் வரைக்கும் இன்னும் ஸ்டாண்ட் பண்ணலை. பட் அவங்களுக்கு ரியலைசேஷன் நிறையா இருக்குது. இப்போதைக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணலை அப்படின்னா இதுதான் சுச்சுவேஷன். கூடிய சீக்கிரம் அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது ஏன் நடந்தது அப்படின்னா பேட் சாய்ஸ். அவங்க தேர்வு பண்ண பல விஷயங்கள் தப்பு. அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இதெல்லாம் மின்னுச்சோ அது பின்னாடிலாம் ஓடிட்டாங்க. இப்போ வந்து அதில் மாட்டிக்கிட்டாங்க. எங்கேயோ ஒரு பேட் சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் மெயினாக எனக்கு கிடைச்ச மெசேஜஸ் ஹேக்கர் அலர்ட். இந்த மாஸ்குலின் வந்து ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா ஜாப் விட்டுட்டு வெளியில் வந்துடணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு காமிக் சைக்கிள் காத்துட்ருக்கு. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் திஸ் மாஸ்குலின் டு லீவ் த ஜாப். அதான் இங்கே மாட்டிகிட்ருக்காங்க. இப்போ உங்கள் ஜாபை விட்டுட்டு வெளியில் போகலை அப்படின்னா அவங்க இன்னொரு பெரிய பிரச்சனையில் மாட்டுவாங்க. அவங்க வெளியில் தான் போய் புதுசாக தான் ஜாப் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அதுதான் அவங்களுக்கான கைடன்ஸ். அவங்க ஹார்ட் ஒர்க் போடணும். இதெல்லாம் தான் இந்த காண்டாக்டுக்கு தடைகளாக இருக்கிறது. அதாவது பழசில் வந்து பண்ண தப்பான சாய்ஸ்னால இப்போ நிறையா அவங்களுக்கு லாஸ். அந்த லாஸ்னால் இப்போ திரும்பவும் ஹார்ட் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கனால தான் இப்போ இந்த இந்த ஒர்க் ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து இந்த கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜிக்கு வரதுக்கு தான். இந்த கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜிக்கு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணதுக்கு காரணம் இந்த காதலை நிலைப்படுத்துறதுக்கு தான். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ won't ஃபீல் அப்செட். நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. மை காட், ரிவர்சல் எனர்ஜி. நைட் ஆஃப் கப்ஸ், பிளாக்கேஜ். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நைட் ஆஃப் கப்ஸ் வந்து பிளாக்கேஜ். இது வந்து டெம்ப்ரரி பிளாக்கேஜ் தான். ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போது நடக்கிற இந்த பிளாக்கேஜை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கோங்க. அடுத்தது வரப்போகிறது பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் சோர்ட்ஸ். உங்கள் கிட்டே வரும்போது அவங்க கிளாரிட்டியோடு வரப்போகிறாங்க. கிளாரிட்டினா நீங்கள் கேட்குற கிளாரிட்டி, இல்லை அப்படின்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணுற கிளாரிட்டி, இல்லைனா நீங்கள் இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்ததுக்கான காரணம் எல்லாத்தையும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன செட்பேக்கை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, பெரிய அப்டக்கிள் எடுத்துக்க வேண்டாம். அது வந்து பெரிய
பண்ணலை, அது பண்ணல, இது பண்ணல அப்படின்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதே இங்கே தான். பட் இதை அச்சீவ் பண்ணுவாங்கன்னா 100% இந்த சுச்சுவேஷன் அச்சீவ் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ அவங்க வந்து இந்த காதலை ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு எடுத்துகிட்டு போகல. அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன அவங்களோட தாட் ப்ராசஸ் அப்படின்னா, எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ போய் இந்த வலி, இந்த வேதனை, இந்த பிரச்சனை, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த காதலுக்குள்ளே நுழைக்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. கொஞ்சம் தள்ளி போடுறதுனால ஃபுல்லாக ஒரு கிளாரிட்டியோடு உங்ககிட்ட வரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். துரோகம் ஃப்யூச்சரில், நியர் ஃப்யூச்சரில், நான் சொன்னேன் இல்லையா, நியர் ஃப்யூச்சரில் இந்த மாஸ்குலினுக்கு ஒரு துரோகம் காத்துட்ருக்கு. அதனால் அவங்க எதையும் ஒன்று இழக்க போகிறாங்க. 7 of Swords, அதாவது காமிக் பீப்புள் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி இந்த மாஸ்குலினை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. திரும்ப இந்த மாஸ்குலின் இந்த லாஸ்ட்னால இந்த காதலில் ஃபோக்கஸ் பண்ணாமல் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த காமிக் பீப்புளோட இன்டென்ஷன். அதுக்காக அவங்க ஹேக் பண்ணுவாங்க. இந்த மாஸ்குலின் வந்து வேறு ஏதாவது ட்ராப்பில் மாட்டியோட ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஃபேக் கான்ட்ராக்ட், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக் ப்ராமிஸ், அது மாதிரி இந்த மாஸ்குலின் வந்து இந்த பெயின்லேயே வச்சுட்ருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். பட் இந்த மாஸ்குலின் போடுற ஹார்ட் ஒர்க் வந்து பலனை கொடுக்கும். அது இங்கே போடுற ஹார்ட் ஒர்க்லாம் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாஸ்குலினுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க அந்த ஹார்ட் ஒர்க்லாம் நடக்கும். ஆனால் இப்போ இல்லை, இந்த மாஸ்குலின் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது. அவுட்கம் இப்போதைக்கு இந்த மாஸ்குலின் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். இருக்கிற இடத்துலையே அவங்க இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு ஹார்ட் பிரேக், இன்னொரு லாஸ், ஸோ இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்தையும் இழந்துருவாங்க. ஸோ அதுதான் இப்போ பிளான் போயிட்டுருக்கு. இன்னும் அங்கேயே கண்டினியூ பண்ணாங்கன்னா நியர் ஃப்யூச்சரில் இன்னொரு ஏமாற்றம் இந்த மாஸ்குலினுக்கு காத்துட்ருக்கு. ஸோ காமிக் லெசனை இந்த மாஸ்குலின் இன்னும் கற்றுக்கல அப்படிங்கிறது ஸ்பிரிட்ஸோட இன்ஃபர்மேஷன். அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ், அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன் கொஞ்சம் டிலே ஆகும். இதுதான் அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன், விக்ட்ரி. அதனால தான் இவ்வளோ டிலே ஆச்சு, இவ்வளோ ஷஃபில், இவ்வளோ இது. மாஸ்குலின் வந்து இன்னும் காமிக் லெசனை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கற்றுக்கிட்ட உடனே வந்து இந்த காதல் வந்து வெற்றியை நோக்கி போகும். ஸோ இந்த காமிக் லெசனை கற்றுக்கிறதுக்காக தான் இந்த டிலே. இந்த டிலே வந்து மாஸ்குலின் வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும், அவங்க சொல்லணும், காதலை முன்னாடி எடுத்துகிட்டு போகணுன்னு எல்லாமே தெரியும். ஆனால் தெரிஞ்சே தான் டிலே பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ட்ராமாவை இந்த பியூட்டிஃபுல்லான லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னா யூ ஆர் திஸ் குயின் ஆஃப் கப்ஸ். ரொம்ப அன்பாக, ரொம்ப ஜென்டலாக, ரொம்ப சாஃப்டான ஜீவன் நீங்கள். உங்களை வந்து அழக்கழைக்க, இல்லைனா உங்களை கஷ்டப்படுத்த, கொஞ்சம் கூட ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ நம்ம விலகியே இருக்கலாம், நிம்மதியாவது இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். ஸோ லெட்ஸ் see. இதுதான் ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ். இப்போதைக்கு மாஸ்குலின் வந்து ஃபேஸ் பண்ணுறது 4 of Pentacles. அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் லாஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 5 of Wands. ஆனால் ஜட்மெண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் வருது. ஜட்மெண்ட் மாஸ்குலினுக்கு ஃபேவராக இருக்கும். கிங் ஆஃப் கப்ஸ் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இது. இந்த கிங் ஆஃப் கப்ஸ் வந்து மாஸ்குலினோட இன்டென்ஷன். குயின் ஆஃப் கப்ஸ் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. இதை வந்து மாஸ்குலின் வந்து சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபேமிலி டிஸ்பியூட், கோவர்க்கர் டிஸ்பியூட், இல்லை அப்படின்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளே அடிச்சுக்கிறது, சொத்து தகராறு, ஏமாத்துறது, துரோகம், பச்சை துரோகம், முதுகில் குத்துறது, இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் இந்த மாஸ்குலினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னா. பட் உங்களுக்கு அவங்கள பற்றி கிளாரிட்டி 100% இருக்குது. திஸ் மாஸ்குலின் இஸ் கிங் ஆஃப் கப்ஸ். தெர் இஸ் நோ பாயிண்ட். இதில் எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. இந்த காமிக்ஸ் எதாவது ட்ரை பண்ணுறது, இல்லை ட்ராமா போடுறது, இதை பற்றி எதுவுமே இங்கே வந்து வேலைக்காகாது. ஏன்னா உங்களுக்கு மாஸ்குலினை பற்றி தெரியும், மாஸ்குலினுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். இந்த கிளாரிட்டி எப்படி வருது அப்படின்னா, ஏன்னா இங்கே 9 of Swords. கம்யூனிகேஷனே கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. குவிக் கம்யூனிகேஷன் இருக்குது. இல்லை அப்படின்னா சம்ஹவ் திருட்டுத்தனமாக கம்யூனிகேஷன் இருக்குது. 7 of Swords. எல்லாம் ஸ்பிரிட் சொல்கிறாங்க திருட்டுத்தனமாக கம்யூனிகேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்வோர்ஸ் எனர்ஜி வந்து எப்பவுமே வந்து கெட்டதும் சொல்ல முடியாது. ஒரு சில கேஸில் மாஸ்குலின் வந்து பெயினில் இருக்கனால உங்களோட கம்யூனிகேஷன் சீக்கிரம் கட் பண்ணல. ஆமாம்மா சரி நான் இப்படி பார்த்துட்ருக்கேன், சரி நான் கூப்பிட்றேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லி வச்சாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க பேக்ரவுண்டில் நிறையா போயிட்டுருக்கு. அதனால டோன்ட் ஜட்ஜ் திஸ் மாஸ்குலின், அவ்வளோதான் ரொம்ப முக்கியம். இப்போது உங்களுக்கு அவங்கள பற்றி கிளாரிட்டி இருக்கனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறது. இந்த கார்டு வர ட்ரை பண்ணுது. ஓகே, இஸ் கோயிங் டு ஃபீல் கான்ஃபிடென்ட்.
அவங்களுக்கு வந்து தன்னிறைவு வரும். அவங்க பவரில் நிற்பாங்களா அப்படின்னு நிற்பாங்க. ஆனால் அதுக்கு ஈகோ காரணமாக இருக்கக்கூடாது. இதில் 2 விஷயம் இருக்குது. ஓவர் இன்டெலிஜென்ஸ், அது நிறையா பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறது, ஈகோவில் ரியாக்ட் பண்ணுறது, இது 2 இருந்தாலும் லாஸ் தான் வரும். இந்த 9 ஆஃப் சோட்ஸ் தான். அதே சமயம் மாஸ்குலின் வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த எனர்ஜியோட ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விக்ட்ரி இருக்குது. இந்த எம்பரர் சீட் அவங்களுக்கு தான். ஆனால் இந்த எம்பரர் சீட்டோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கணும்னா, இந்த பியூட்டிஃபுல் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த இன்டென்ஷன் இருந்ததுன்னா மாஸ்குலினுக்கு விக்ட்ரியும் இருக்குது, இந்த அரியணையும் காத்துட்ருக்கு. இப்போதைக்கு இந்த மாஸ்குலின் இருக்கிறது 4 ஆஃப் பென்டக்கிள்ஸில். சரி, லெட்ஸ் see இந்த துரோகங்கள் என்னன்னு பார்ப்போம். கண்டிப்பாக வீடு ரிலேட்டடாக ஏதோ இஷ்யூ. ப்ளீஸ் 7 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி கிளாரிஃபை திஸ். 7 ஆஃப் சோட்ஸ், 7 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. உங்களுக்கே நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் இந்த ஸ்டோரி தெரியும். சிண்டர்லா வந்து அந்த அரண்மனைக்கு போனால் அந்த இளவரசன் வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சித்திக்காரி நிறையா துரோகம் பண்ணுவாங்க. அதே ஸ்டோரி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. உங்களை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதுலேயும் தெரியும், ஒரு ஃபேரி கிராண்ட் மதர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்கும். இந்த மாஸ்குலினுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. அதாவது சின்ன சின்ன பிரச்சனையாக உருவாக்குறது, காசு பிரச்சனை உருவாக்குறது, அப்புறம் வண்டி ரிப்பேர் பண்ணி விட்றது, இல்லைனா ஏதாவது இந்த மாஸ்குலினுக்கு கடன்கள் இருந்துன்னா அதில் ப்ரெஷர் கொடுக்கறது, இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ட்ராமாக்குள்ளே கொண்டு வரது, ஒர்க்கில் ஏதாவது பணம் வரணும் கிளைண்ட் கிட்ட இருந்ததுன்னா கிளைண்ட் கிட்ட பேசி பணம் கொடுக்காம பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய பிரச்சனைகள் வந்து க்ரியேட் பண்ணுறது. பேபி ட்ராப், யாருக்காவது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தது அப்படின்னா வேறு யாருக்கு கூடயாவது போயிட்டு ஒரு குழந்தைய உருவாக்கிட்டு இந்த மாஸ்குலின் தான் சொல்லி கேஸ் போடுறது, இந்த மாதிரி ட்ராமா. அடுத்தது இது வந்து ஃபேமிலி. இதுக்கு ஃபுல் காரணம் வந்து ஃபேமிலி தான். இந்த ட்ராமா வந்து பண்ணுறது எல்லாமே ஃபேமிலி. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் மாஸ்குலினோட பேட் கர்மா, பாஸ் கர்மா. இதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்காது. அடுத்த சைக்கிளுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யா, காமிக் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கண்ட்ரோலே இல்லாமல் ஆடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டெத்து காத்துட்ருக்கு. ஸோ என்ன ஆட்டம் போடுறாங்களோ அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. தே ஆர் கோயிங் டு டை ஃபார் ஷுர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு சந்தோஷம் காத்துட்ருக்கு. அன்கண்டிஷ்னல் லவ், அதுதான் உங்கள் வாழ்க்கையோட கீ, அதுதான் உங்கள் பிரச்சனைக்கான கீ. இந்த காமிக்கு ஏதாவது ஆட்டம் போட்டுச்சு அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. அது அதோட டெத் பெட்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது ரொம்ப தட்டி ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு டெத் பெட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஃப்ரீயாக விட்டுருங்க, அதே போய் படுத்துக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட இதில் தான். இப்போ நம்ம வந்து இந்த 9 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் மாஸ்குலினோட சேனல் மெசேஜஸ் ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸோட இதை முடிக்க போகிறேன். Please clarify this 9 of swords energy, spirits, please. Why this 9 of swords here? Why this 9 of swords here? Karmic feminine energy. Why this 9 of swords here? Why this 9 of swords here? Star energy. Why this 9 of swords here, spirits? Why this 9 of swords here? Karmic energy. இந்த மாஸ்குலின் சளைக்கலை, திரும்ப போராடுறாங்க. அண்ட் அவங்க வந்து இதை விடுறது மாதிரி இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஆனால் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக இன்டெசிஷனில் இல்லை. அவங்களுக்கு தெரியும் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு. ஆனால் என்ன அடுத்த அடி அப்படிங்கிறதுல அவங்களுக்கு லைட்டாக குழப்பம் இருக்குது. டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது, இல்லைனா இந்த நியூ பிகினிங்கை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு சின்ன அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறதுல ஒரு சின்ன தயக்கம். இல்லை அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக போகுமா, நான் கரெக்டாக பிளான் பண்ணிகிட்ருக்கேனா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தடைகள் தான் இருக்குன்னே தவிர அவங்களுக்கு இந்த புது பிகினிங்கை எடுத்து வைக்கிறத பற்றியோ இல்லை இந்த காதலை கிரவுண்ட் பண்ணுறதை பற்றியோ எந்த சந்தேகமும் இல்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து ஒரு காமிக் எனர்ஜியோடு இருக்காங்க அப்படின்னு. அதுவும் கண்டிப்பாக இந்த காமிக் ஃபெமினின் ஸ்பெல் ஒர்க் பண்ணுறது, நிறைய பேர்த்த ஹையர் பண்ணி இந்த மாஸ்குலினை வந்து இந்த சொல்லுவாங்களே ஊடு ஸ்பெல், அந்த பொம்மையெல்லாம் வச்சு பண்ணி இந்த மாஸ்குலினை உடம்பு சரியில்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. இந்த மாஸ்குலினுக்கு அது எல்லாமே நல்லாவே தெரியும். அதனால் இந்த மாஸ்குலின் அதை விடுற மாதிரி இல்லை, இந்த காதலை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அவங்களுக்கு இந்த விக்ட்ரி வேணும். அவங்களோட ஃபோக்கஸ் இந்த 6 ஆஃப் வாண்ட்ஸை, இந்த ஒரு வாண்டை அவங்க கீழே போட்டாங்கன்னா இந்த 6 வாண்டை அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த 6 ஆஃப் வாண்ட்ஸ் தான் அவங்களோட ஃபோக்கஸ், வெற்றி. ஏன்னா இந்த மாஸ்குலினுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடச்சிருச்சு உங்களை பற்றி. இல்லை அப்படின்னா இந்த காதலை பற்றி, இந்த கனெக்ஷனை பற்றி
இல்லைனா காமிக் எனர்ஜியை பற்றி இந்த மாஸ்குலினுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்குது. அவங்க இருக்கிறது ஒரு பேயோடு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க மேபி ஸ்பிரிட் சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதாவது கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம். அதனால் அவங்க வந்து அந்த போராட்டத்துலேருந்து விலகிப்பாங்களா, இந்த காதலை விட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னா நோ, நாட் அட் ஆல். அவங்க வந்து இந்த இன்டிசிஷன் வந்து அப்ரைட்டில் இல்லை. ஸோ இப்போதைக்கு பிளாக்கேஜ் தான். இந்த பிளாக்கேஜ் எதனால் அப்படின்னா, எப்படி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சூழ்நிலை இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படி முன்னாடி எடுத்துகிட்டு போக போகிறேன், இதுக்கு என்ன வழி, நான் எப்படி பவர் நிற்கிறது, நான் எப்படி என் ஃப்யூச்சர் செக்யூர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். அது இல்லாமல் இந்த மாதிரி பேபி ட்ராப்லாம் க்ரியேட் பண்ணி இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வர போகிறேன். ஆனால் வெளியில் வந்துடுவேங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கல. பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ இந்த காமிக்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறது, இந்த ஃபெமினின் எனர்ஜி அப்செட் பண்ணுறதுக்காக இந்த மாஸ்குலினை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் க்ரியேட் பண்ணுது. இந்த மாஸ்குலின் இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப மனசுடைஞ்ச நிலைமையில் டெஸ்பர் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னா நம்ம செத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ இந்த மாஸ்குலின் இருக்காங்க. இந்த காமிக்ஸ் வந்து இந்த மாஸ்குலின் அந்த எனர்ஜிக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம், அவங்க அப்படி பண்ணால் நீங்கள் உடனே அப்செட் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது அவங்களோட மனப்பால். நன்னா குடிச்சிட்டு ஆடிட்டுருக்கட்டும், அதுங்களோட டெத் பெட்டையே அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாஸ்குலினுக்கு என்ன இப்போ ஒரு விஷயம்னா, இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது இந்த மாஸ்குலினோட ஃபீமேல் சைல்டு. இந்த மாஸ்குலினுக்கு ஃபீமேல் சைல்டு இல்லைனா ஒரு யங்கர் எனர்ஜி, மேபி இந்த மாஸ்குலினோட சிஸ்டராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு யங்கர் உமன். அவங்க தான் வந்து அவங்களுக்கு இன்னும் மாஸ்குலினுக்கு தெரியாது, இந்த கேங்கில் வந்து அவங்களும் ஒரு பார்ட் அப்படிங்கிறது. அந்த ஷாக்கிங் நியூஸ் கூடிய சீக்கிரம் இந்த மாஸ்குலினுக்கு தெரியும். மேபி அது மாஸ்குலினோட ஃபீமேல் சைல்டாக கூட இருக்கலாம். பட் ஒரு யங்கர் எனர்ஜி, வெரி யங் எனர்ஜி, சிஸ்டர், கசின், ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட், பட் there is one small bitch. ஒரு கிழவியும். ஸோ இது மாஸ்டர் பிளான் பண்ணுறது ஒரு கெல்டோ ஜென்மம். ஸோ அந்த ஓல்டர் உமன் அதெல்லாம் வந்து இன்னும் உயிரோடு சுற்றிட்டுருக்கு. இது வந்து ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. இந்த சை எனர்ஜியில் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் ஒன் மெசேஜ். வாவ், இங்கே பாருங்கள், திஸ் இஸ் கால்ட் யூனிவர்ஸ். I want to see the end. This is what I'm looking for. இது ஒரு சில கேஸுக்கு தான் வரும், எல்லாத்துக்கும் வராது. இந்த காமிக் ஃபெமினின் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேபி ட்ராப் க்ரியேட் பண்ணி இந்த மாஸ்குலின் இருக்க காசு திருடுறதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த மாஸ்குலினுக்கு இது நல்லாவே தெரியுது. இந்த மாஸ்குலின் வந்து இன்னுமே ஹோப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா, the sweetheart is going to wait. I got a story here. ஃபுல்லாக காசை கீழே போட போகிறதில்ல, பட் I will show you the story. இந்த காமிக் ஃபெமினின் சீக்கிரம் வந்து இந்த உலகத்தை விட்டு போக போகுது. அது இருக்க ரூம் வந்து வேக்கண்ட் ஆக போகுது. இந்த மாஸ்குலின் ஃபேமிலியில் ஒரு காமிக் ஃபெமினின், இந்த கிழவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபீமேல் சைல்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி காமிக் ஃபெமினின் யாராக இருந்தாலும் சரி, எந்த சிஸ்டர், எக்ஸ், ஹூஎவர் இட் இஸ், தே ஆர் கோயிங் டு டை. அந்த ஸ்பேஸ் வந்து எம்டி ஆக போகுது. ஏன் அப்படின்னா, இந்த குயின் போய் அந்த ஸ்பேஸில் உட்காரத்துக்கு. ஸோ ஸ்பேஸ் கிளென்சிங் நடந்துட்டுருக்கு. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு காத்துட்ருக்கு. ஒரு நியூஸ், ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை, நீங்கள் ரொம்ப பிளாங்காக இருக்கீங்க அப்படின்னா, மேபி யூ ஆர் வெயிட்டிங் அப்படின்னா கூட ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாத, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுட்ருக்கோம். இந்த மாஸ்குலின் வந்து ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் கேட்குறாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறாங்க. மேபி மாஸ்குலின் டைரெக்டாக சொல்லலாம், இல்லை ஃபோனில் சொல்லலாம், இல்லை ஸ்பிரிட்ஸ் மூலம் உங்களுக்கு வரலாம். பட் இந்த மாஸ்குலினோட இந்த என்ன சொல்கிறது, ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்குற ஹெல்ப் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் பாஸ் த இன்ஃபர்மேஷன் டு மை ஸ்வீட் ஹார்ட். அதுதான். ஏன்னா அவள் அப்செட்டாக இருக்க போகிறா, இல்லை அவள் வந்து நான் வரலன்னு நினச்சிக்க போகிறா. நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பேய்க்கூட்டத்தோட நிழல் கூட என் தேவதை மேலே படக்கூடாது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை கிளென்ஸ் பண்ணாமல் போக போகிறதில்ல அப்படின்னா, ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கவலையே படாத, யூ ஹேவ் த சர்ப்ரைஸ். இல்லைனா ஆல்ரெடி இந்த மாஸ்குலின் உங்களுக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி யூ காட் சம் இன்ஃபர்மேஷன் த்ரூ சம்படி, இல்லை அப்படின்னா யூ காட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். ரெண்டில் ஏதோ ஒன்று இந்த மாஸ்குலின் இதை கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சை எனர்ஜியிலேருந்து நீங்கள் போக போகிறது சர்ப்ரைஸ் தான். ஸோ இந்த மாஸ்குலினுக்கு மேபி அபண்டன்ஸ் வந்து எதிர்பாராத இடத்துலேருந்து கிடைக்கும். இந்த நியர் ஃப்யூச்சரில் மாஸ்குலினுக்கு ஒரு துரோகம் காத்துட்ருக்கு. திரும்ப 7 ஆஃப் சோர்ட்ஸ் ஸ்பிரிட்ஸ் திரும்ப இந்த மாஸ்குலினை வார்ன் பண்ணுறாங்க, கெட் அவுட் ஆஃப் திஸ் ஒர்க் பிளேஸ். ஒரு துரோகம் காத்துட்ருக்கு, ஃப்ரிவோலிட்டி. போய் இதை பண்ண போகிறது ஒரு சர்வெண்ட், மாஸ்குலினுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு பெண், ஒரு காமிக் ஃபெமினின். இதை
ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு காமிக் மாஸ்குலின். இது நடக்க போகிறது வந்து ஒர்க் பிளேஸில். இது எதுக்காக அப்படின்னா இந்த காமிக் ஃபெமினனுக்கு ஒரு ஃபார்ச்சூன் வேணும். இந்த மாஸ்குலின் இப்படி மாட்டி விட்டால் இந்த மாஸ்குலின் வந்து இந்த காமிக் ஃபெமினன் அதாவது வைஃப் கேரக்டர் காசு அடிக்கலாம் அப்படின்னு பார்க்குது. அதுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு ஃபீமேல் சைல்டை. ஆனால் இந்த ஃபீமேல் சைல்டு இந்த மாஸ்குலினுக்கு பிறந்தது இல்லை. இந்த மாஸ்குலின் வந்து லிட்ரலாக ப்ரிசனுக்கு போகிற சுச்சுவேஷன் வரலாம், இல்லை எங்கேயோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு காரணம் இந்த மாஸ்குலின் இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாதது மட்டும்தான். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் இந்த கேரக்டர் வந்து அவ்வளோதான் அவுட்டு. ஸோ இந்த காமிக் இந்த குரூப் ஆஃப் பீப்புளும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் வரப்போகிற ரிசல்ட் வந்து இந்த காமிக் ஃபீமேல் சைல்டு இஸ் நாட் மாஸ்குலின்ஸ் சைல்டு. இது ரொம்ப நாளாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் யாராவது எந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட கிஃப்ட். ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட் இது தான். அதை பற்றி நல்லா யோசித்து ஹோப்ஃபுல்லாக இந்த விஷயத்தை பண்ணால் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் இந்த ஸ்வீட் ஹார்ட் உள்ளே போவாங்க. பட் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஒன்லி. அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த மாஸ்குலின் என்றைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் நடக்கும். அது பண்ணுற வரைக்கும் இந்த மாஸ்குலின் இதுலேருந்து வெளியில் வர முடியாது. இட்ஸ் அ சேலஞ்ச். இட்ஸ் அ வெரி கிளியர் சேலஞ்ச் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். இப்போ பார்க்கலாம் ஏதாவது மெசேஜ் இந்த மாஸ்குலின் வச்சுருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்க டெஸ்பர் எனர்ஜியில் இருக்காங்க. மேபி மெசேஜ் வருமா வராதான்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் see. மெசேஜ் ஃப்ரம் திஸ் மாஸ்குலின் இருக்குது. ஐ நீட் டைம். நான் சொல்லலை, நீங்கள் ஐ நீட் டைம் இந்த மாஸ்குலின் சொல்லிட்டோம். நீங்கள் சொல்லுங்கள் ஐ நீட் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு. ஸ்லோலி ஐ மேக் மை வே பேக் டு யூ. மேபி கூடிய சீக்கிரம் அவங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு செய்வாங்க. சில முட்டாளுங்க இப்படி தான், அவங்களுக்கே பிறக்காத ஒரு குழந்தையை காப்பாற்றுறேன்னு நினச்சி அவங்களே பலி கொடுத்துட்டு முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ ஸ்பிரிட்ஸ் அதனால தான் திரும்ப திரும்ப இந்த மாஸ்குலினை இந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் கொண்டு போய் மாட்டி விட்றாங்க. முட்டாலே போய் உண்மை என்னன்னு கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் த ஒன்லி ஒன் ஐ வாண்ட். பட் இது நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டோம். இந்த மாஸ்குலின் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறாங்க உங்களுக்காக. அடுத்தது என்ன அப்படின்னா அதனால தான் ஃபெமினின் உங்களை தள்ளி வச்சுருக்காங்க. யூ ஆர் கிளியர். உங்களோட டிமாண்ட்ஸ் அந்த டிமாண்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. பட் பொருந்துறவங்க டோன்ட் அலோவ் திஸ் மாஸ்குலின் பேக். எப்போ வரைக்கும் அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு வர வரைக்கும். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட சளைச்சிக்காதீங்க, கொஞ்சம் கூட மாற்றிக்காதீங்க. அது என்ன தலையே போனாலும் சரி, இந்த காமிக்கே போனாலும் சரி, இஃப் யூ நீட் சம்திங் யூ நீட் இட். இந்த மாஸ்குலினுக்கு இந்த காதல் வேணும் அப்படின்னா பண்ணிட்டு வரட்டும், இல்லைன்னா போகட்டும். உங்கள் பவுண்ட்ரிஸை நீங்கள் கிளியராக இருங்க. நோ காமிக் எனர்ஜி. இந்த மாஸ்குலின் முட்டாளாக இருக்கிறதுக்காக நீங்கள் முட்டாளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கு தேவையில்லாத தலைவலி. டோன்ட் அக்செப்ட் இட். அதுக்கு நீங்கள் இந்த மாஸ்குலினை விட்டு போயிட்டே இருக்கலாம். டெஸ்டன்ட் கனெக்ஷன் டோன்ட் வரி. ஸ்பிரிட் சொல்கிறாங்க டேக் எ பிரேக். இப்போதைக்கு நீங்கள் இந்த மாஸ்குலின் விட்டு விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் இந்த மாஸ்குலினுக்கு கொஞ்சம் அறிவு வரும். வாக் இன் த பாத் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. யூ வில் பி கைடட் டுவர்ட்ஸ் யுவர் டெஸ்டினி. இதுதான் இப்போதைக்கு ஃபெமினின். யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் திங். த செல்ஃப் லவ், உங்களோட பிரைட் ஃப்யூச்சர். இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது டெஸ்டின் கனெக்ஷன். அவங்க பண்ணணுன்னா பண்ணிட்டு வந்தே தீருவாங்க. ஸோ யூ டோன்ட் வரி. மாஸ்குலின் நீட்ஸ் ஸ்பிரிட்ஸ் நம்மால் மாஸ்குலின் நீட்ஸ் லிசன். ஸோ வந்து நம்ம நிறைய நாள் பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி உண்மையை கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கூட அலட்டிக்கல மாஸ்குலின். ஸ்பிரிட் சொல்கிறாங்க அப்படியா, நாங்கள் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா திரும்ப ஆப்பில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ இந்த மாஸ்குலினோட கர்மா ஃபார் நாட் டூயிங் திஸ் டிஎன்ஏ டெஸ்ட். விட்டுருங்க ஃப்ரீயாக. இந்த மாஸ்குலின் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வர வரைக்கும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் 100 டைம்ஸ் இந்த மாஸ்குலின் என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் வித்தவுட் த டிஎன்ஏ டெஸ்ட் திஸ் கனெக்ஷன் இஸ் நாட் கோயிங் டு கிரவுண்ட் ஃபார் ஷுர். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.